ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து என்ன பாரி. சரி, இன்னைக்கு Q&A உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். நிறைய கேள்விகள் இருக்குது, இப்படியே ஒன்றா பார்த்துட்டே வரலாம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எவ்வளோ தூரம் பேச போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னென்ன வருதோ அதை அப்படியே பேசிகிட்டே இருக்க போகிறேன். ஆல்ரைட். ஸோ சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்ருங்க. உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. சேனலையும் வீடியோஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய மற்ற சேனலான நேரத்தில் அந்த மாதிரி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன் சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அந்த ஹைப் பட்டனையும் மறக்காம தட்டி விட்ருங்க. பின்ன நம்மளுடைய சேனலுக்கு வந்து பொருளாதார அளவில் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்மளுடைய கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு திருவருள்.in, ஸோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் உண்டான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பின்னாடி சொல்கிறேன். ஆப் இஸ் கெட்டிங் டெவலப்ட், ஸோ பின்னாடி அதற்குண்டான தகவல்கள் தெரிவிக்கிறேன். ஆல்ரைட். ஸோ முதல் கேள்வியிலிருந்து அப்படி போவோம். பிரியா சங்கரி நரேஷ் ராஜ். ஓகே, பிரிய சங்கரி நரேஷ் ராஜ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த என்டி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவினுடைய விளிம்பிற்கு போய் மீண்டு வந்தேன், யமனுடைய வாயில் அகப்பட்டு மீண்டு வந்தேன், இப்படிலாம் டைலாக் அடிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இன்றைக்கி மாடர்னாக என்ன சொல்கிறாங்கன்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிம்பாங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம ஊரில் வந்து அப்படி யாரும் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஒரு நாள் பாட்காஸ்ட் பண்ணணும். சரி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து மேலை நாட்டவர்கள், அதுக்கப்புறம் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் இவங்கெல்லாம் சொல்லும்பொழுது எல்லாருமே வந்து நான் ஜீசஸை தான் பார்த்தேன், அவர் தான் வந்து ஒரே கடவுள், வேறு எந்த கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. இதில் உங்களுடைய கருத்து என்ன? முருகர் எல்லாம் அவள் யார், ஏன் யாருமே அவரை பார்க்குறதில்ல அப்படின்ட்டு. ஸோ இதை யார் இப்படி சொன்னது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு தெரியல. இது பல்வேறாக மேலை நாட்டவர்கள் தான் அதை பேசியிருப்பாங்க. இந்த என்டி அப்படிங்கிறதெல்லாம் இந்திய நாட்டவர்கள் பேசியிருக்கிறார்களான்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை பேசியிருந்தாலும் அவர்கள் என்ன மத அடிப்படையிலானவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்ம உடல் எடுத்து நம்ம போகும்பொழுது நம்மளுடைய நம்பிக்கை என்னவோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உண்டான காட்சிகளை தான் நம்ம வந்து மேலே பார்ப்போம். ஏன்னா ஆன்ம உலகம்னு சொல்லக்கூடிய அந்த ஈத்ரிக்கல் ஸ்பேஸ், அந்த ஒரு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு திட சம்பந்தமான இடம் கிடையாது. அது வந்து ஒரு நம்மளுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றாற் போல் பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அது. அங்கே வந்து காலம்ங்கிறது அந்த இடத்துல கிடையாது. சரிங்களா. ஸோ அது ஒரு சக்தி உண்டான ஒரு இடம். சரிங்களா. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம். இந்த ஒரு இடத்துல உங்களுடைய நம்பிக்கை எப்படியோ அப்படிதான் அது இது தெரியும். நம்மளுடைய எத்தனை பதிவுகள் நம்ம ஆன்மூலக பதிவுகளில் பார்த்துருக்கோம். நம்ம நித்திலந்தனமணி பாட்காஸ்ட் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்ன்னு இருக்கும். ஒருவேளை நான் அது எல்லாத்தையும் இந்த சேனல்லே ரீஅப்லோடு பண்ணிருட்டா, ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்ன்னு சொல்லி அந்த பிளேலிஸ்ட்டை போட்டு இங்கே ரீஅப்லோடு பண்ணிட்டேன். உங்களுக்கு அது கன்வீனியன்ட். நானும் ஒரு தடவை சேனலை ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போவே அந்த ஜெகதீசன் இவர் சொன்னார், நான் கேட்காம அதில் ஓட்டு விட்டேன். சரி பரவாயில்ல. அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸு, பின்ன இந்த சேனலில் டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. அதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்மளுடைய ஆன்ம குரு இருக்கார் பாருங்க. இப்போ இந்த ஆன்ம குருவுக்கு கீழே ஒரு 4-5 மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆன்ம குருவே வந்து அவருடைய தோற்றமே இந்த 4 மக்களுக்கும் அவர் எப்படி பார்க்கணும்னு தோன்றோ அந்த தோற்றத்தினுடைய காட்சியில் தான் அந்த ஆன்ம குருவே தெரிவார். நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து வாத்தியார் பேண்ட் சட்டை போட்டு வந்தாங்க, சேலை கட்டிட்டு வந்தாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தெரியறாங்கங்கிறது ஆன்மூலத்தில் நடக்காது. அப்புறம் அவங்களுடைய இந்த கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க பாடம் படிக்கிற இடம், அதுவும் அவரவர் எப்படி விருப்பப்பட்டார்களோ அது போல் இருக்கக்கூடிய இடமா தான் இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு உண்டான மாதிரி இடங்களை வந்து கற்பனை பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் ஏதோ நல்ல அடர் காடுகளுக்குள் இருப்பது போல், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போது இயேசு கிறிஸ்துவின் மீது வந்து அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுபோல தான் அவர்களுக்கு தெரியும். இது ஒன்று. இன்னொரு இளம் தம்பதியினரில் வந்து அந்த கணவர் வந்து தவறிடுவார். சரிங்களா. அப்போ அந்த மனைவிக்கு வந்து பயங்கரமான ஹார்ட் கோர் கிறிஸ்டின் அந்த பொண்ணு. சரிங்களா. கத்தோலிக்க கிறிஸ்டின் அந்த பொண்ணு. ஜீசஸ் தான் எல்லாமேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொண்ணு. இப்போ அந்த கணவர் வந்து இறந்துட்டு, நான் கூட தான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல, உடல் தான் அழிஞ்சது, அந்த பொண்ணை சமாதானப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த சக்தியை வந்து அந்த பெண்ணு மேலே செலுத்தும் பொழுது, ஒரு சிறு கால அளவுக்கு ஒரு பெரிய ஒளி பிம்பம் அந்த பொண்ணுனுடைய கண்ணுக்கு தெரியுது. அந்த ஒளிப்பிம்பம் பார்க்கும்பொழுது அந்த பெண்ணிற்கு இயேசு கிறிஸ்து போலவே தான் இருக்குது. ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை, அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறது அவருடைய கணவர். ஆனால் அந்த பெண் வந்து இதுபோல் ஒளி வந்ததுன்னா, இதுபோல் அதிசயங்கள் நடந்ததுன்னா அது இயேசு கிறிஸ்துனால தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய மாறுபடாத ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த கணவரை பொறுத்த வரைக்கும் தன்னை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சமாதானமானா சரி. அப்போ அந்த பொண்ணு எப்படி சமாதானமாகறா, சரி இயேசு கிறிஸ்துவனோட வந்து நம்ம கணவர் சென்று சேர்ந்துட்டார், அதற்குண்டான ஒரு ஒரு குறியீடு தான் அதுன்னு அந்த பொண்ணு சமாதானமாயிட்டா. அந்த கணவருக்கு ஓகே, அவர் சமாதானமாக இருந்தால் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆன்மகுருவோட கிளம்பி போயிடுறார். அப்போது
ஆன்ம உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் எண்ணுவது போல நமக்கு காட்சி தெரியும். ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்ல உயர்நிலை ஆன்மாக்கள். நம்ம எப்படி சமாதானப்படுத்தி நம்ம சொல்றத கேட்குறோங்கன்னா, அந்த மாரி தான் அவங்க காட்சி ரூபம் தருவாங்க. இப்ப சிவபெருமான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இல்ல திருமால்ன்னு சொல்றோம் இல்லையா? பிரம்மதேவர்ன்னு சொல்றோம் இல்லையா? இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி புராணங்கள் சொல்லியிருக்கு. ஆனா, நம்ம கண்ணுக்கு அவங்க அப்படிதான் தெரியணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீங்க வேற மாரி கூட பார்க்கலாமே! பேண்ட், ஷர்ட் போட்டு வந்தா வேண்டான்னு சொல்லிருவீங்களா? நான் பிரம்மாப்பா! அப்படின்னு சொல்லி மாடர்ன் டிரெஸ்ல சும்மா சிக்ஸ் பேக்கோட அப்படி ஜம்முன்னு சூப்பரா வந்து நின்னா வேண்டான்னு நான் சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு அப்படி விருப்பம்னா அவங்க வரப்போறாங்க. அவங்களுக்கு அத பத்தியில எந்த கவலையும் கிடையாது. அம் அம் அதுக்கு பேர் என்ன? யோக வாசிஷ்டம் அந்த பிளேலிஸ்ட்ல அந்த லீலாவதி கதை வரும். அதுல இவங்க சரஸ்வதி தேவிய நெனச்சு தவம் இருப்பாங்க. இவங்க எப்படி நெனச்சிருப்பாங்க? அவங்க வந்து வெண்ணிற ஆடை பூண்டிருப்பாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு உருவ அமைப்புல இரு கரத்தோட இருக்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அந்த காட்சி ரூபம் வரும். பின்ன ஒரு கதை அப்படியே போகும். இப்போ சரஸ்வதி தேவிய நீங்க நின்னு வரமெல்லாம் குடுக்குறீங்கல்லன்னு அந்த லீலாவதி ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் பிரம்மஸ்வரூபம். நான் நான் வந்து இங்க இருக்கக்கூடிய இறைங்கிற அந்த ஆற்றல் நானு. என்னையே நீ இப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்ட, அதனால நான் உன் கண்ணு முன்னாடி இப்படி தெரியிறேன். வேற மாரி வந்தா நீ நம்ப மாட்ட. நான் உன்னைய கூப்பிடலையே, நான் வேற யார கூப்பிட்டேன்ல நீ சொல்லுவ. அப்போ உன் எண்ணம் எப்படியோ அதற்கு ஏற்றார் போல என்னுடைய தோற்றம் வருது. அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இறைன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் எல்லா இடத்திலும் ஒரு போலவே தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அதை நம்ம எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். இஸ்லாமியர்கள் உருவமற்ற தன்மையாக சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவமுமே யெகோவான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை சாமின்னு கும்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவையே ஒருத்தர் சாமியா கும்பிட்டாரு. இவங்க எல்லாரும் அத வுட்டுட்டாங்க. ஏன்னா அப்படி அப்படி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால அப்ப இயேசு கிறிஸ்து யார கும்பிட்டாரு? ஒரு ஒளி வடிவமாக இருக்கக்கூடியது, உருவம் இல்லாத ஒரு இறை தான். இப்ப நம்ம கலாச்சாரத்திலயும் என்ன சொல்றது? ஈசனார் உருவமற்ற தன்மையற்றவர். திருமால் போய் புராணங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. தன்மையற்றவர், உருவமற்றவர். ஸோ இது இது எல்லா இடமும் ஒரே மாரி தான் சொல்லுது. உருவமோ, தன்மையோ, விளக்கத்திற்கு உட்படாத அந்த ஒரு மாபெரும் சக்திய, நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு அத பத்தி எந்த கவலையுமே கிடையாது. இது உங்களுக்காக தான். இது எல்லாமே உங்களுக்காக தான். படைப்பு, பிறப்பு யாருக்காக நிகழ்வது? அவரவருக்காக நிகழ்வது. இதில என்ன போய் கோட்பாடுகள் இருக்கக்கூடியதா இருக்கு? அதுதான் மனிதனுடைய முட்டாள்தனம். அதனால தான் மனிதன் வந்து முன்னேறுவதற்கு அவ்வளவு சிரமப்படுறான். ஒரு ஒரு பிடிப்புக்குள்ளேயே அவன் இருக்கான். அது இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். டேய் அப்படி இல்லடா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுடா. ஏன் இப்ப தியானம் பண்ண சொல்றது ஏன்? அந்த ரிலாக்சேஷன். அது நடக்கும்போது என்ன ஆகுது? இந்த உடல் என்ற தன்மை, இது ஒரு சிறை. நான் இந்த உடல் போச்சுன்னா என்ன பண்றது? இந்த உடல், உடல், உடல். விடு, ஒரு நிமிஷம் அந்த எண்ணத்த வுடு. அப்ப அந்த எண்ணத்த அப்படி விட்டு நிலை பெறும் பொழுது, இதிலிருந்து அப்படி தப்பிச்சு பார்த்தா, இங்க பயங்கரமா இருக்கு. "ஏய், என்னடா அது?" அப்படிங்கிற மாரி இருக்கு. இறை உணர முடியுது. சுய தன்மை தெரிய வருது. அப்போ பிடிப்புகளை விடும் பொழுது தான் வந்து அந்த ஆன்மா மனிதன் கிடையாது. அந்த ஆன்மா தன்னுடைய சுயநிலைய அதனால உணர முடியும். அப்போ அது இயேசு கிறிஸ்துவா இருந்தா என்ன, முருகரா இருந்தா என்ன, சிவபெருமானா இருந்தா என்ன, திருமாலா இருந்தா என்ன, யாராத்தான் இருந்தா என்ன? அது ஒரு சக்தி. நான் அந்த சக்திய அப்படி பார்க்கிறேன். அந்த சக்திக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். அவ்வளோதான். அன்னைக்கு ஒரு ஒரு இடத்துல கேட்டேன். வள்ளல் பெருமான் தாங்க எல்லாருமே. வள்ளல் பெருமான் தான் ஒரு நிமிஷம் இருங்க. அவரு இது இது வந்து ஆக்சுவலா ஓஷோ கேட்ட அந்த ஒரு கேள்வி நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க என்ட்ட பதில் சொல்ல. அவங்க திரும்ப திரும்ப வாதி தான் விட்டுட்டு இருந்தாங்க. நான் சொல்றதுக்கு உண்டான லாஜிக் அவங்க எல்லாமே அவர் தான்னு சொன்னீங்க. நீங்க எப்ப போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். யார் சொன்னா உங்களுக்கு? நீங்க எப்ப போய் பார்த்துட்டு வந்தீங்க இது எல்லாமே? ஒருவேளை இது இட்டு கட்டின கதையா இருந்திருந்தா? ஏன்னா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இதர எல்லாமே தப்பு, இவர் தான் சரின்னாங்க. இதர எல்லாமே தப்புன்னு சொல்லக்கூடியதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்க்கல. இத வள்ளல் பெருமான் சொன்னாரு அப்படின்னு நூல்ல இருக்கு. இதையும் உங்களுக்கு ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வள்ளல் பெருமான பார்க்கல. அவரு வாய்மொழியில சொல்லி நீங்க கேட்கல. அப்ப இதெல்லாம் எப்படி நம்புறீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. சொன்னவர் மீது நம்பிக்கை இருக்கு. அதனால நான் இத நம்புறேன். அவ்வளோதான். அப்ப நம்மளுடைய முழு வாழ்க்கையும், முழு நம்பிக்கை வெறும் நம்பிக்கையின் பேர்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு அனுபவமும், உணர்வும் நம்மகிட்ட இல்ல. நம்மகிட்ட அறிவினுடைய சேர்க்கை தான் இருக்கு. அந்த அறிவினுடைய சேர்க்கையிலேயே எத்தன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அப்பப்பா! இல்ல? அதனால திறந்த மனதோட இருக்கும் பொழுது நமக்கு உண்மை தன்மை தெரியும். இப்ப சக வாழ்வுல அந்த மாரி எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா, நம்ம இந்த தியாபா ப்ராஃபஸின்னு சொல்லி அந்த இத பார்த்துருக்கோமே, அந்த கான்டினென்ட் ஆஃப் மூன்னு சொல்லிட்டு ஒரு போன பதிவுல பார்த்திருந்தோம் அப்படின்னு சொல்லி. எல்லா மனிதர்களும் திறந்த மனதோட தான் இருப்பாங்க. பற்று அப்படிங்கிறது அவர்களுக்கு பெருசா இருக்காது. அந்த அந்த நாடு எப்படி இருந்ததுங்கிறதுக்கு உண்டான விளக்கம் அந்த இடத்துல இருந்திருக்கும். அப்ப அதுபோல சுபிட்சமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது.
இங்க தற்காப்பு உணர்வோட, போர்க்குணத்தோட இது என்னோடது இதுன்னு அடிதடிக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா என்ன அவர்கள் எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. அதனால அவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாம இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் இருக்குங்க. அதனால இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில அந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவம் இப்போ நான் எங்க எங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். எங்க அம்மா வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது, அ அவங்க எங்க 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 அப்ச்சி எங்க அம்மாவோட அப்பா வாங்குன அந்த வீட்ல வந்து ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. சரிங்களா? அந்த அம்மா வயசான அம்மா இறந்துட்டாங்க. இது வந்து எங்க அம்மிச்சி, அதாவது எங்க அம்மாவோட அம்மா வந்து எங்க அம்மாவுக்கு சொன்னது. அப்ப எங்க அம்மா சின்ன பொண்ணு. அந்த குடியிருந்த அந்த ஒரு பாட்டியம்மா இறந்துட்டாங்க. இறந்துட்டு எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாம் இதாகுது. அந்த உடம்ப எடுக்க போற நேரத்தில திடீர்னு அந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்துருச்சு. யார் பேசினாலும் எதுவும் பேசல. அந்த அம்மா இப்படி இப்படி இருந்தது. டக்குனு போய் வாந்தி எடுத்தா, ஒரு பருக்கு அரிசியும், எத்தச்சோடுக்கு அகத்திக்கீரையும் ஒண்ணு வாந்தி எடுத்ததாக சொன்னாங்க. என்ன எப்படி இது முதல்ல உன் வயித்துக்குள்ள வந்ததுன்னா தெரியல. இது அதாவது மக்களுக்கு தெரியல. அப்போ கேட்கும்பொழுது அந்த அம்மா கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தி எல்லாரும் நான் வந்து யமலோகத்துக்கு போனேன். அங்க வந்து எனக்கு போனோனே சாப்பாடு குடுத்தாங்க. இந்த ஒரு பருக்கு அரிசியும், ஒரு அகத்திக்கீரையும் குடுத்தோனே எனக்கு வயிறு நம்பிடுச்சு. சரிங்களா, நம்பிடுச்சு. அப்போ எனக்கு அங்க அந்த சித்திரகுப்தன் இருந்தாரு. அவரு எடுத்து படிச்சாரு. அப்போ அங்க வந்து "உனக்கு கால முடியல, எங்கப்பா அவசரப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டீங்க. சீக்கிரம் உடம்ப எரிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் கூட்டிட்டு ஓடு, ஓடு, ஓடுனாங்க." என்னைய தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்து மேலருந்து ஒரு வீசு வீசுனாங்க. நான் டமால்னு வந்து என்னோட உடம்புக்குள்ள விழுந்து டக்குனு எந்திரிச்சேன். இதெல்லாம் அந்த அம்மா நரேட் பண்ணுன விஷயம். இதெல்லாம் ஒன் ஆஃப் கைண்ட் ஆஃப் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரிங்களா? பிசிக்கலி டெட்டு. ஆனா, அவங்க ஆக்சுவலா டெட் கிடையாது. அந்த போன உயிர் திருப்பி உங்க உடலுக்குள்ள வந்துடுச்சு. அப்ப அவங்க கண்ட காட்சிகள் எல்லாத்தையும் சொல்றாங்க. சரி, இந்த காட்சிகள் எல்லாம் கற்பனைனா, அந்த அந்த ஒரு பருக்கு அரிசியும், ஒரு அகத்திக்கீரையும் எப்படி அவங்களுக்குள்ளருந்து வந்தது? எப்படி அத வாந்தி எடுத்தாங்க? தெரியல. நோ ஐடியா. நான் சொல்றது நடந்து ஒரு 50 வருஷம் இருக்கும். 50 வருஷத்துக்கு 50 வருஷம் இருக்கும். சரிங்களா? பட் இருந்தது. அந்த அம்மா அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் என்னமோ உயிரோட இருந்திருக்கு. இப்ப இது எல்லாமே எப்படி அவங்க கண்டாங்க காட்சி? தெரியல. யோக வாசிஷ்டத்தில அதே யோக வாசிஷ்டத்தில வசிஷ்டர்கிட்ட ராமர் கேட்கும்போது சொல்றாரு, அந்த லீலாவதி அந்த இதில அந்த இவரு அந்த லீலாவதியினோட புருஷன் கேட்கும்போது சொல்லுவாரு. எப்படி அந்த இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது? அந்த அவர் போய் யமலோகமெல்லாம் பார்த்துட்டு வருவார். அப்ப ராமர் கேள்வி கேட்பார் வசிஷ்டர்ட்ட. அவரு அந்த யமலோகமெல்லாம் போனேன், வந்தேன்னெல்லாம் சொன்னாரே. அப்போ வசிஷ்டர் சொல்லுவார். அது அவருடைய கற்பனை. இறந்தால் இதெல்லாம் நடக்கும்னு அவர் நம்பிட்டு இருக்கார். அதனால அது எல்லாமே நடந்ததாக அவர் உணர்கிறார். அவ்வளோதான். மத்தபடி எதுவுமே உண்மையில நடக்கலாம் கிடையாது. ஆன்மா எங்கிருந்தும் போகவும் இல்ல, எதுவும் பண்ணல. அது அங்கேயே தான் இருக்கு. அது அது இதெல்லாம் நடந்ததாக நினைப்பது ஒரு கற்பனை. அவ்வளோதான். அப்போ இந்த ஆன்மூலக பதிவுகள்ல சொல்லக்கூடியது எல்லாமே யோக வாசிஷ்டத்தில வசிஷ்டர் சொல்றத கேட்டோம்னா அடிபட்டு போயிரும். ஏன்? இறக்கும் தருவாயில் ஒரு மனிதன் என்ன ஒரு நினைப்போடு அவன் இறக்கிறானோ, ஒரு உண்மை தன்மை உனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாமே மாயைப்பா. நான் வந்து இது அந்த அந்த ஒரு தன்மையில இருக்கான். இந்த மாரி இந்த யமலோகம் இருக்கு, சொர்க்கலோகம் இருக்கு. அந்த கற்பனைக்குள்ளலாம் அவன் இல்லாம ஒரு திடபுத்தி கொண்டவனாக இருக்கான். அப்படி வச்சு அந்த அந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடியவனுக்கு. அவன் இறக்குறான் அப்படின்னு சொன்னா, அடுத்து என்ன பிறப்பு எடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அவனுடைய விருப்பம் என்னங்கிறது அவனுக்கு திண்ணமா தெரியுது. அப்போ அந்த கால சூழல் ஏற்படும் பொழுது, அந்த உடல் எடுத்து அவன் மறுபிறப்பு எடுக்கிறான் அப்படிங்கிறார் வசிஷ்டர். அப்ப ராமர் கேட்கிறார், அப்ப அதுவரைக்கும் அந்த இன் பிட்வீன் பீரியட்ல என்னவா இருக்கான்? அவன் பிரம்மத்தோடு கலந்து அசைவற்றவனாக இருக்கிறான் அப்படிங்கிறார். இப்ப பிரம்மத்தோடு கலந்து அப்படின்னு சொன்னா முக்தி பேர் அடைஞ்சிட மாட்டானா? இல்ல. ஏன்னா அவனுக்கு பற்றுன்னு இருக்கக்கூடியதுனால, அந்த பிரம்மத்தோடு கலந்தாலும் அந்த அசைவு மீண்டும் ஏற்பட்டு, அவன் திரும்ப பிறப்புக்குள்ள உட்பட்டுருவான். மீண்டு வாரா நெறிங்கிறது அந்த அசைவே ஏற்படாம இறையோட ஒன்றர கலத்தல் தான். அப்போ இதெல்லாம் காட்சி ரூபங்களாக இருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் வந்து நம்ம இது கருட புராணம் படிச்சது, ஆன்மூலக பதிவுகள் பார்த்து, இது எல்லாமே ஒண்ணுமே இல்லன்ட்டாரு வசிஷ்டர் அந்த இடத்துல. அவன் பிரம்மத்தோடு கலந்து அசைவற்ற தன்மையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல அவன் இருக்கிறான் என்று சொல்லுவதற்கு ஒரு ஒரு நிலையில்லாதவாறு அவன் கரைந்து பிரம்மத்தோடு இருக்கிறான். அந்த கால சூழல் ஏற்படும் பொழுது அந்த ஆன்மாக்கு ஒரு குறிப்பு வந்துரும். ஒரு சிக்னல் அடிச்சுருவாங்க. ஆன்மா அசைவுறும். அதற்கேற்றார் போல உடல் எடுத்து அவன் எங்கு பிறக்கிறானோ, என்ன தேவையோடு இருக்கிறான், அந்த அந்த எண்ணத்தோட அவன் வந்து விடுகிறான் அப்படிங்கிறாரு. இப்ப இது நம்ம ஊர்ல ஞானி சொன்னது. இப்ப நீங்க எத நம்புவீங்க? ஸோ அதனால தெரியாது. அதுதான் உண்மை. உணராத வரையிலும் எதுவும் தெரியாது. சித்த பெருமக்கள் இத பத்தி பேசுறதே கிடையாது. இப்ப என்ன பண்றது? சித்த பெருமக்களு இத பத்தி இப்ப எல்லாரும் ஒளி ஒளி தெரியும், ஒளிக்குள்ள செல்லுன்னு சொல்றாங்க. இப்ப இறந்தோனே எல்லாருமே அந்த ஒரு ஒரு டனல் மாதிரி ஒரு ஒளி இருக்கு. அது என்னை இழுக்குது. நான் அங்க போறேன். போம்பொழுது ஆன்மகுரு இருக்காரு. நான் விருப்பப்பட்டவங்கலாம் இருக்காங்க. நான் வந்து அந்த ஆன்ம உலகத்துக்கு போயிறது எல்லாமே சொல்றாங்க. சித்த பெருமக்களும் ஒளி தெரியுதுங்கிறாங்க. ஒளிக்குள் கரைந்தோம் அப்படின்னு சொன்னா,
இந்த 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 நாம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வெளிய விட்டு நம்ம வெளிய வந்துரலாம் அப்படிங்கிறாங்க. அதற்கப்புறம் அவர்கள் அண்டக் காட்சிய சொல்றாங்க. பரகாய பிரவேசத்தில் ஈடுபடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அவர்கள் ஆன்ம உலகத்த பத்தி பேசவே இல்லையே. சித்தபெருமக்கள் அத பத்தி பேசுறதே இல்லையே. அப்ப என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்ண? இதே மேலை நாட்டு அறிஞர்கள் மத்தியில ஒரு ஒரு இது கோட்பாடு உண்டு. நீங்க வந்து நிலவை நோக்கிச் சென்றீர்கள் என்றால் பிறப்பிற்கு உட்படுவீர்கள். சூரியனை நோக்கிச் சென்றீர்கள் என்றால் பிறப்பிற்கு உட்பட மாட்டீர்கள். அந்த ஒரு ஒளி வெண்ணிற ஒளி உங்கள பார்த்து இழுக்கும். அந்த ஒளிக்குள்ள போகாம அதிலிருந்து தப்பிச்சு வெளிய வந்தீங்கன்னா பிறப்பிற்கு உட்பட மாட்டீங்கன்னு சொல்லி. ஆனா, அந்த ஒளிக்குள்ள போறது மட்டும் தான் ஒரே வழி. ஆனா, அங்கிருந்து எங்கேயோ டைவர்ட் ஆகறதுக்கு ஏதோ இருக்கு. ஆனா, அது சிதம்பரம் மட்டும் தெரியுது. நமக்கு தெரியல. அப்போ நம்ம அடுத்த பிறப்பு இந்த நிலவுக்கு உட்பட்டோம்னா பிறப்புக்கு உட்பட நிலவுன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சந்திர நாடி வேற ஒண்ணும் இல்ல. பற்றுகளோடு இருக்கக்கூடியவன் அவ்வளதான். வெள்ளைக்காரங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே மெட்டீரியலிஸ்டிக்கா மட்டும் தான் அவனால சொல்ல முடியும். நம்மள மாதிரி அந்த வகையில நீங்க எத்தன மூச்சு விடுற நொடிப்பொழுது வரைக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லி, குருமார்களுக்கும், குலதெய்வத்திற்கும் நன்றி சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது 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 கூட பத்தாது. ஏன்னா, உண்மையை உண்மையாகவே பார்க்கறதுக்கு உண்டான ஒரு கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். கொஞ்சம் தேடுனோம்னா கெடைச்சிரும். நிறைய நல்ல செய்திகளை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் இன்றளவும் உண்டுங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த நிலவிடம் சென்றால் மறுபிறப்பு, சூரியனிடம் சென்றால் பிறப்பு இல்லை. அது என்ன? இடகலை, பிங்கலை வேற ஒண்ணும் இல்ல. இந்த இந்த உடல் மேல இருக்கக்கூடிய அந்த அசைவு, அந்த பற்று, அந்த ஒரு உலகத்தின் மீது அந்த எந்த ஒரு பிறப்பு அடிப்படையின் மீது இருக்கக்கூடிய பற்றுக்கு உங்களுக்கு இடநாடி வேலை செஞ்சா மட்டும் தான் அதில எல்லாமே பற்று அப்படிங்கிறது இருக்கும். சூரியகளை வேலை செய்யும்போது நீங்க அப்படியே ஆயிருவீங்க. அப்ப அதுதான் வந்து "மதி தேய ரவி வளரேன்னு" சொல்றதுக்கு உண்டான அதுதான். ரவிங்கிறது சூரியன், மதிங்கிறது சந்திரன். மதி தேய ரவி வளர. இந்த பற்றுகள் நீங்க ஞானமானது உயர. இந்த ஞானம் உயரும் பொழுது என்னாகும்? இது 2ம் ஒரு கட்டத்தில இப்படி கம்பைன் ஆயி நின்றும். இப்ப ரவியும் வளராது, மதியும் தேயாது. அது அப்படியே நிக்கும். நடுநாடி வேலை செஞ்சு ஓடிட்டு இருக்கும். டமால்னு இந்த உடம்ப விட்டு தப்பிச்சிரலாம். பட் பை பிராக்டிஸ் நடக்கும்னு பாருங்களேன். அவ்வளோதான் வாசியாகும். நான் சொன்னது தான் வாசியாகும். வேற ஒண்ணும் இல்ல. அது தானா நடக்கும். நீங்க நடக்கிறது உட்டா போதும். புடிச்சுக்கிட்டு கப்பு கப்புன்னு கப்புன்னு மூச்ச புட்றா, ஐயோ! நெஞ்சு வலிக்குதேன்ட்டு உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனால இட் இஸ் வெரி ஈசி டூ லிவ் அ ஹியூமன் லைஃப். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இந்த ஆன்ம முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறது ரொம்ப எளிமை. நம்ம வந்து இந்த உலக வாழ்வின் மீது கொண்ட பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மள திரும்ப திரும்ப புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காரணம். நம்ம யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம கூடயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். விடுன்னு நானே சொல்றேன். விடமாட்டேன்னு நானே சொல்றேன். இந்த 2 பேரும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற யாருமே சண்டைக்குள்ள வர்றதே கிடையாது. யாரும் இந்த சண்டைக்கு காரணமும் கிடையாது. நான் மட்டும் தான் எனக்கு காரணம். இதை இன்னொரு எளிமையா சொல்லட்டுமா? ஒரு கணவனும் மனைவியும் ஒன்று கூடும் பொழுது, கணவன் மனைவியினால் தனக்கு சுகம் ஏற்படுதுன்னு நெனைக்கிறதும் தப்பு. மனைவி கணவனால் சுகம் ஏற்படுதுன்னு நெனைக்கிறதும் தப்பு. 2மே பொய்யி. அவரவர் அவரவரின்பால் மட்டுமே சுகத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் ஒரு கருவியாக நினைக்கும் பொழுது இல்லைங்க, அவங்க கூட கூடி இன்பம் துய்ப்பது அப்படின்லாம் நம்மளுடைய சங்கத்தை சொல்றீங்க. அவங்களே இல்ல. வெறும் அப்படியே கற்பனையில அப்படி உட்கார்ந்துருக்கீங்க. உடல்ல மாற்றம் ஏற்படுமா? ஏற்படாதா? ஏற்படும். அப்ப அங்க ஆளே இல்லன்னாலும் உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்படுது. எது அசையுது? மனமானது அசையுது. அப்போ என்னால தான் எனக்கு சுகம் ஏற்படுது. ஒரு 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 தவறான ஒரு சூழல்ல ஏதோ ஒரு ஒரு நிலையில இருந்து ஒரு பாதிப்பிற்கு உள்ளாகப்படக்கூடிய ஒரு மனிதன், அந்த சுகத்தை அனுபவிப்பது இல்லையே! அது வேதனையாக அல்லவா இருக்கிறது. கொஞ்சம் அப்படி யோசனைய தூண்டி விட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றது எல்லாமே எல்லாருக்குமே யோசனை பண்ண முடியுமே! நான் எங்கேயாவது இருந்தா குதிச்சுட்டேன். நானும் அதே அம்மா வயித்துல இருந்து தான் பொறந்தேன். இல்லையா? ஸோ, அதனால அப்படியே கொஞ்சம் அப்படி சிந்தனைய தூண்டி விட்டு பார்த்தோம்னா, இதெல்லாம் ஏன் நடக்குது? எதனால நடக்குது? அப்படியா? இப்ப நான் அதனால தான் நடக்குதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? இது தோணுமே! இது தோணிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ "கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்" யார பொறுத்தது? என்ன பொறுத்தது தான். இல்லையா? அப்போ இங்க இருக்கும் பொழுது அதுதான். அங்க போனதுக்கு அப்புறமும் அதுதான். இப்ப இந்த தியாகபா புரோஃபஸி மாதிரி ஏதாவது வேற்று உலகங்கள்ல பிறப்பெடுத்திருந்தோம்னா, இது போல அது ஒரு பிறப்பு. ஆனா என்ன அறிவில் முதிர்ந்த பிறப்பு. அவ்வளோதான். சரிங்களா? ஆனா ஆண் உலகம் அதற்கு 2க்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியது. அங்க என்ன நெனச்சாலும் நடக்கும். நீங்க எப்படி கற்பனை பண்ணீங்கனாலும், அது அந்த இடத்துல வேலை செய்யும். அவ்வளோதான். அந்த இடத்திற்கு உண்டான தன்மை அது. அப்படி வச்சுக்குவோமே. ஒரு ஒரு தற்காலிக தங்குமிடம்.
அவ்வளோதான். அதான் அந்த இடத்துல. அங்க இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுப்பதற்காக அந்த இடத்துல இருக்கிறார்கள். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? தீபா ஆறுமுகம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, "நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. தைரியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா முடியல." அப்படின்னு சொல்லி. தைரியமா மனசு வச்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு ஒரு கேட்குறீங்க. அது அது வீடியோ போட்டு புரியிற அளவுக்கு அது ஒண்ணும் பெரிய ஒரு இது இல்ல. பாருங்க, அம் யாரா இருந்தாலுமே அந்த ஒரு வலி வேதனைகளுக்குள்ளன்னு உட்பட்டு இருக்கும் பொழுது, அ என்ன உபதேசம் குடுத்தாலும் அது ஏற்புடையதாக இருக்காது. தண்ணிக்குள்ள ஒருத்தன் உழுந்து காப்பாத்துன்னு கத்தும்போது, மேல இருந்துட்டு, "டேய் கைய அப்படி அடிடா, கால இப்படி அடிடா, ஏன்டா நீச்சல் இவ்வளோ நாள் கத்துக்காம பேசிட்டு இருக்கிறது?" அது முட்டாள்தனம். கைய அப்படி அடிச்சா, காலு இந்த மாரி அடிச்சா, நம்ம வந்து நீந்தலாங்கிறது வந்து ஒரு உண்மதான் அப்படின்னாலுமே, நமக்கு வித்த தெரியும். அதனால பிரச்சனை இல்ல. அவனுக்கு தெரியல. அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல அவன நம்ம காப்பாத்திறணும். பின்ன அவனுக்கு பொறுமையா ஆசுவாசப்படுத்தி அந்த வித்தைய சொல்லிக் குடுக்கலாம். இதுதான் சராசரியான ஒரு இது. அப்போ ஒரு வலி வேதனைகள் இருக்கும் பொழுது, நோயில் ஆட்பட்டு இருக்கும் பொழுது, மனதை தைரியமாக வைத்துக்கொள். நீ வந்து எல்லாத்தையும் அப்படியே பாசிட்டிவா இது சத்தியம். இது உண்ம. நான் நல்லா இருக்கேன்னு நெனச்சா தான் நீ திருந்தவே போற. மாறவே போற. அதுலலாம் மாற்றமே இல்ல. உடல் மாறும் அப்டின்னா, நான் நல்லா இருக்கேன்னு நெனச்சா மட்டும் தான் உடல் மாறும். என்ன இது இப்படி இருக்கு, இப்படியே இருக்கு, இப்படியே இருக்குன்னா, அந்த இப்படியே இருக்குக்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்தேன்னா, உடல் மோசமாயிட்டு இது இது உண்மை. இதுல மாற்றம் இல்ல. ஆனா, எல்லாருக்கும் அதுபோல திடமான மனோநிலை அப்படிங்கிறது அமைவதில்ல. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம வேற்று மருத்துவம் உடனடியாக ஒரு மாற்று மருத்துவம் பார்த்து தான் ஆகணும். இப்ப இந்த அது அது நாட்டு வைத்தியமோ, ஆங்கில மருத்துவம் ஏதோ ஒண்ணு. உங்களுக்கு எது தோது வரும்னு தோணுதோ, அந்த மருத்துவத்தை முதல்ல பார்க்கணும். இப்ப இந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து எடுத்துக்கொள்ளுவது, தூலமாக நம்மளுடைய அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளுவது அப்படிங்கும் பொழுது, ஒரு வாரா நமக்கு வந்து ஒரு ஒரு நிலை மாற்றம்ங்கிறது ஒண்ணு ஏற்படும். இப்போ ஒரு கொஞ்சம் உங்களுக்கு ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு நடுவுல ஒரு கேப் கிடைக்குது பாருங்களேன், இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது, நாம் ஏற்கனவே ஒரு வகையான துவண்டு போன நிலைமையில நம்ம இருக்கோம். அப்ப இத ஃபர்ஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணி இது 2ண்ட் ஸ்டெப். ரீசார்ஜ் பண்ணணும். நான் மருத்துவரிடம் போறேன். நான் வந்து அந்த மருந்துகளை உட்கொள்ள ஆரம்பிக்கிறேன். பேரலலாவே அடுத்த ஸ்டெப் உடனே என்ன பண்ணேன்னா, கோவில்களுக்கு செல்லுவது. இந்த கோவில்கள் வந்து பழைய காலத்து கோவில்கள். இன்னும் அந்த பாரம்பரியத்தையும், நடைமுறையும் கடைபிடித்து கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆலயங்களுக்கு செல்லுவது. இப்போ இஸ்லாமிய இதுவுமே பார்த்தீங்கன்னா, தொன்று தொற்று பழைய பல 100 ஆண்டுகளாக இருக்கும். கிறிஸ்துவ தேவாலயங்கள் ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய தேவாலயங்கள்லாம் இருக்கும். பெரிய பெரிய கோவில்கள் இருக்கும். அந்த மாரி இடங்களுக்கு போகணும். இல்லைங்க நம்ம வீட்டு பக்கத்தில அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. பரவால்ல போங்க எங்கேயாவது ஒரு சிவாலயத்துக்கோ, விஷ்ணு ஆலயத்துக்கோ சாமியே உங்கள வேண்டான்னு சொல்லிற போகுது. நீங்க தான் மனசுல இறுக்கி புடிச்சிட்டு வேண்டாம். இப்ப எங்க ஊர் பக்கத்தில தான் மாரியம்மன் கோயில் இருக்கு. பக்கத்திலேயே அந்தோணியர் கோயில் இருக்கு. இங்க ஒரு சல்யூட்டு, அங்க ஒரு சல்யூட்டு. 2 பேரும் பண்ணுவாங்க. கிறிஸ்தவர்கள் அதிகமா பண்ண மாட்டாங்க. ஆனா இந்துக்கள் அந்த இடத்துக்கு இங்கேயும் இங்கேயும் போயிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அது அது நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு இதுதாங்க மெத்தோடி வேற ஒண்ணும் இல்ல. உடம்பு ரெடி ஆகணும். ஜீசஸா இருந்தா என்ன? மாரியம்மனா இருந்தா என்ன? நம்ம உடம்பு தானே. கிறிஸ்தவனுக்கு வேற மாரி உடம்பு இருக்குது. இந்துக்கு வேற மாரி உடம்பு, முஸ்லீம்காரனுக்கு வேற மாரி உடம்புனா இருக்குது. எல்லாருக்கும் அதே உடம்பு தான். எல்லாருக்கும் அதே சக்தி நிலை தான். பட்டை போட்டா என்ன? சிலுவை போட்டா என்ன? குல்லா வச்சா என்ன? எல்லாத்துக்கும் உடம்பு மாறப்போறது இல்லைல்ல. அதனால பண்டைய கோவில் நான் இருக்கக்கூடிய இடத்துல இல்ல. ஆனா இது இது வந்து இந்திய வம்சாவளியில ஒரு வகையான இது இருந்தது. அ அரபு நாட்டவர்கள் வர வரைக்கும் இங்க இஸ்லாம் இல்ல. அ வெள்ளைக்காரன் வர வரைக்கும் கிறிஸ்துவம் இல்ல. அப்ப இன்னைக்கு ஜோசப்பு, முகமதுன்னு சொல்றவன் என்னைக்கோ ஒரு நாளு ராமசாமி, குப்புசாமியா இருந்திருப்பான். தெரியாது. இருந்திருக்கலாம். ஒரு 4, 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். அதனால இங்க தொன்று தொற்று பழமையாக என்ன இருக்கு? இந்த கோயில் தான் இருக்கும். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நமக்கு உடம்பு ரெடியானா சரி. சரிதானே! சாமி வந்தேன்ப்பா. இதுக்கு தான் வர்றேன். எ இங்க வேற பழைய இது இல்ல. உன்னைய இப்ப பழைய ஊர் வேற எங்கேயோ இருக்குது. இப்ப நீ தான் இருக்கிற. எனக்கு உன்ற மேல நம்பிக்கை இல்ல. நான் உன்னை வந்து ஒரு இயேசுவா தான் பார்க்குறேன்ப்பா. நீ என்ன உருவம் வேணாலும் நான் உன்னை இயேசுவா தான் பார்க்குறேன். சந்தோஷம் பார்த்துட்டு போ. நான் உன்னை அல்லாங்கிறதே அரபு மொழியில இறைவன்னு அர்த்தம். வேற ஒரு மீனிங்குமே இல்ல அது. அரபு மொழியில அல்லான்னா இறைவன்னு அர்த்தம். இங்க பாரப்பா, நான் வந்து உன்னை அல்லாவா தான் பார்க்குறேன். எனக்கு இந்த பட்டை போட மாட்டேன், நாமம் போட மாட்டேன். அங்க வந்து இப்படி நின்னுகிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். உனக்கு ஓகே தானே? எனக்கு உடம்பு ரெடி பண்ணி குடு. நான் உன்னை தான் நம்பி வந்திருக்கேன். போங்க கோயிலுக்குள்ள.
கற்ப கிரகத்துக்குள்ள கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்படியே வெளிய வந்து, அப்படி கோயில சுத்தி பாருங்க. எங்கேயாவது மனசு பொருந்தி வரும். சித்த நேரம் போய் அந்த இடத்துல அமைதியா உட்காந்துங்க. நான் சொல்றேன், அமைதியா உட்காந்துங்க. வேற அங்க போய் மொபைல் நோண்டக்கூடாது. அங்க போய் உடம்பு இப்படி ஆயிடுச்சுன்னு பொலம்பக்கூடாது. எதுவும் பண்ணக்கூடாது. அமைதியா உட்காருங்க. அந்த கோவிலினுடைய அந்த சக்திய முழுக்க அப்படியே கிரகித்து வாங்கிக் கொள்ளுங்க. இது வந்து எங்க நமக்கு மனசு பொருந்துதோ அந்த இடத்துல உட்காரணும். பட் காமனான ஒரு இடம். மூலவர் இருக்காருன்னா, மூலவருக்கு நேரா இருக்கக்கூடிய இடத்துல, நேரா உட்கார முடியாது. ஸோ அந்த 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 பாதையில அந்த சைடுல இது இருக்கும்ல, அங்க போய் உட்காந்துங்க பேசாம. யாரும் உங்கள ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கறான் அப்படின்னு சொன்னா, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. வேல முடிஞ்சது. யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. கோவில் பொது சொத்து. யார் வேணாலும் போலாம், வரலாம். இங்க மதமெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேரளா மாரி எல்லாம் இங்க கிடையாது. தமிழ்நாடு அப்படி கிடையாது. சரிங்களா? யார் வேணாலும் உள்ள போலாம், வெளிய வரலாம், சாமி கும்பிடலாம். நம்ம அடுத்தவன தொந்தரவு பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. அப்போ முதல்ல மருத்துவரிடம் நல்ல மருத்துவரிடம் சென்று அணுகுவது 1. மாத்திரை மருந்து வாங்கி திங்கிறது. அது அது பேரலலா நடக்குது. கூடவே பேரலலா கோவில்களுக்கு செல்லுவது. அப்ப இத நம்மள வந்து ரீசார்ஜ் பண்ணிரும். இந்த பாடியில இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிய பூரா ஏன்னா நமக்கு தூள உடல் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. சூக்கும் உடல் கண்ணுக்கு தெரியல. கோவில் வந்து சூக்கும் உடல்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கும். அப்போ அந்த அந்த கால பொழுதுல எப்படிங்க? கால பொழுதுல இன்னைக்கெல்லாம் எந்த கோயில்ல பழைய கோயில்லயே 4 மணிக்கு பூஜை பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு 4:30, 5 மணி 5:30ங்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போயிருங்க. அந்த சூரிய உதயங்கும்பொழுது அந்த கோயிலுக்கு போயிருங்க. ரொம்ப அட்டகாசமா வேலை செய்யும். அதேபோல சூரிய அஸ்தமன நேரம். அப்புறம் அந்த உச்சி பொழுது இது நடக்குது பாருங்க. என்ன நடக்குது? பூசை நடக்குது பாருங்க. அது. ராத்திரி நேரம் அது போலவே உச்சிக்கு. இந்த தத்தாத்திரேயர் யோக சாஸ்திரத்தில இந்த 4 டைம் வந்து தத்தாத்திரேயர் சொன்னார்ல, அங்கேயோ கேட்ட மாரியே இருக்குல்ல. இதே தான் கோயில்லயும். இப்படி போயிட்டு வாங்களேன். உடல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். நடக்கும். அப்போ கூட இன்னும் பூஸ்டிங் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? நான் நல்லா இருக்கேன். ஆரோக்கியமா இருக்கு. சாமி பார்க்க வந்துட்டேன்யா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது சாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். திடகாத்திரமா இருக்கேன். அந்த ஒரு இது ஊனிட்டு நீங்க அப்படியே பேசாம தியானத்தில கொஞ்ச நேரம் உட்காருங்க. இப்ப தியானம் இப்படி இப்படி மடிச்சு இப்படியெல்லாம் உட்காரு. ஒண்ணும் வேண்டாம். சும்மா உட்காருங்க. மொபைல் நோண்டாதீங்க. பக்கத்தில நை நைன்னு பேசிட்டு இருக்காதீங்க. அங்க போயிட்டு பக்கத்தில ஒரு இளம் ஜோடி வந்தாங்க. காதல் கதை பேசிட்டு இருக்காங்க. என்னங்க கோயில்ல இப்படியெல்லாம் பண்ணலாமா? குழந்தைகள கூப்பிட்டு வந்து கையா, முய்யான்னு கத்த விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணலாமா? நான் என் தேவைக்காக போனேன். நான் ஏன் போய் அடுத்தவன பார்க்காட்டி? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தான். இன்னைக்கு அரசாங்கம் என்ன அவங்க பதவி காப்பாத்திக்கிறதுக்கு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்மள பத்தியா கவல அவங்களுக்கு? பாரம்பரியத்த பத்தியா கவல? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அதனால அது அப்படித்தான் ஆயிப்போச்சு. சரி பரவால்ல. நாம போனோம். நம்ம பேசாம உட்காந்துக்க வேண்டியது தான். ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. இப்ப நம்ம மன அடக்கத்திற்கு அந்த இடத்துல உட்காந்துக்க வேண்டியது. ஆன்ம முன்னேற்றம் இப்படியே நடக்குமே. சுத்தி இருக்கக்கூடியது எதுவுமே என்னை தொந்தரவு பண்ணல அப்படிங்கும் பொழுது, நான் அப்படியே அமைதி உட்காந்து தானா பாடி ரிஜுவினேட் ஆயிற போகுது. கூட பத்திய முறைகள் கடைபிடித்துக் கொள்ளுங்க. அதிகப்படியான எண்ணெய் பண்டம் சாப்பிட வேண்டாம். வறுத்து பொரிச்சத சாப்பிட வேண்டாம். நொறுக்கு தீனி திங்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகளும், கீரை வகைகளும் அரை வேக்காட்டுல வந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் உப்பு, புளி காரத்த கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்போ அந்த நோயினுடைய கடுமைத்தன்மை அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும்பொழுது, கொஞ்சம் அப்படி நான் திடகாத்திரமா இருக்கும்போது, ஒரு வேள நம்மள பட்டினி போடலாம். அதுக்கு பேரு விரதம். பட்டினின்னு சொன்னா கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, விரதம். சரிங்களா? ஒரு வேளைக்கு ஏதோ ஒரு வேலைய சூஸ் பண்ணீங்க. ராத்திரி இல்ல. காலையிலயோ இல்ல மத்தியானமோ. மத்தியானம் கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். முழுசும் பட்டினி போட முடியலையா? பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அந்த மாரி பண்ணுங்க. ரொம்ப YouTubeல போட்டு ஃபேன்சியாலாம் போடாதீங்க. அந்த எலுமிச்சம்பழத்த எப்படி புழிந்து, அப்படி காய்கறிகளை வெட்டி, அவ்வளோ ஃபேன்சியாலாம் வேண்டாம். எதையாவது ஒரு இனிப்பான பழமா இருக்கணும். புளிப்பான பழமா இருக்கக்கூடாது. அவ்வளோதான் மேட்டர். வேற ஒண்ணும் இல்ல. நான் வாழைப்பழம் சாப்பிடலாமா? வாழைப்பழத்த கொஞ்சம் தவிர்த்துங்க. அது வந்து இந்த உடம்புல வயித்துல இருக்கக்கூடிய ஜீரண சக்திய தூண்டு வைக்கக்கூடியது. ஏற்கனவே அது காலி வயிறு. வாழைப்பழத்த திங்கலாமா? கூடாது. அதனால தான் பழங்களை உண்ணும்பொழுது வாழைப்பழத்த சொல்றதில்ல. இப்ப இனிப்பான பழங்கள், மாம்பழம், ஆப்பிளு சரிங்களா? அந்த மாரி இனிப்பான பழங்கள், அதை எடுத்துக்கொள்வது. ஒரு நேரம் காய போடுறோம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் முடியலைங்க. ஒரு ஒரு அளவா, ஒரு பலாப்பழத்த திங்கக்கூடாது. சரிங்களா? ஒரு அளவா அந்த வயித்துல கொஞ்சம் அப்படி இது பண்ணிக்கிற அளவுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீர் பருகிக் கொண்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. காய வைத்து, ஆற வைத்து நீரையே பருக வேண்டும்னு தேரையர் தன்னுடைய தேரையர் வாகடத்துல சொல்லியிருக்கார். இது எல்லாருக்குமே பொது. நோயுற்றவர்களுக்கு மட்டும் கிடையாது. சரிங்களா? இப்படி வாழ்வியலை சரியாக அமைத்துக் கொள்ளும் பொழுது, நான் காலையிலிருந்து சொல்லிட்டேன். சூரிய உதயத்திலிருந்து நீங்க சூரிய அஸ்தமனம் வரைக்கும் என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். "ஏன் சாமி நான் பொழப்புக்கு வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ண முடியுமா?" அப்ப இது எதுவுமே உங்களுக்கு இல்ல. நீங்க நோயோட சந்தோஷமா இருங்க. நோயோட சந்தோஷமா இருக்க பழகிக்கங்க.
நான் வந்து வாழ்க்கையினுடைய சூழலில் அகப்பட்டு இருக்கிறேன். எனக்கு வேற ஏதாவது ஒரு வழி சொல்லு. வேலைய விடுறது தான் ஒரே வழி. வேற ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. வேற என்ன பண்றது? என் பாடி வந்து ரெஸ்ட் கேட்குது. நான் குடுக்க மாட்டேன். ஓடுவேன். எனக்கு ஓடித்தான் ஆகணும். காசு பணம் வேணும். பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும்னு சொன்னா, நான் என்ன பண்றது? ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. சொன்னதையவே எது முடியுதோ அத பண்ணுங்க. அரைகுறையா பண்ணியும் பயனில்ல. ஏதோ ஒண்ணும் தீர்க்கமா தினமும் செய்யும்பொழுது அதில மாற்றம் ஏற்படும். இதை யார் சீர் செய்து கொள்ளுகிறார்களோ, அவர்களுடைய உடல் நலம் நல்லதாக இருக்கும். மாற்றமே கிடையாது இதுல. முயற்சி செய்யுங்க. இந்த முயற்சி தான் உங்கள வந்து திடகாத்திரமான மனோநிலையை ஏற்படுத்துறதுக்கு வைக்கும். சரிங்களா? சும்மா அப்படியே வீட்லயே உட்காந்துட்டு, அதே செட்டப்ல இருந்துட்டு, அதே அந்த பாடியினுடைய எனர்ஜியிலேயே வச்சுக்கிட்டு, நான் குணமாயிருவேன், குணமாகலையா, குணமாகல, ஆரோக்கியமான மனோநிலை, ஆரோக்கியமான மனோநிலைன்னா, அது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது ஆரோக்கியமான மனநிலை ஏற்படாது. இப்போ இத கூட சேர்ந்து இன்னொரு அடிஷனலா பண்ணலாம். இந்த ஹீலிங் எல்லாம் இருக்கு. நம்ம பிராணிக் ஹீலிங் பத்தி நெறைய சொல்றோம். அப்ப இந்த மாரி ஹீலிங் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் இமிடியேட்டா ஃபாஸ்ட்டான ரெமெடி அப்படிங்கிறது இருக்கும். எங்க வரீங்க ஹீலர்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிஎம்சிகேஎஸ் பிராணிக் ஹீலிங் சென்டர்ஸ் நியர் மீ அப்படின்னு கூகுள்ல டைப் பண்ணுங்க. வரும். உங்க ஊர் பக்கத்திலேயே யாராவது பிராணிக் ஹீலர் இருப்பாங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட போங்க. அந்த சென்டருக்கு போங்க. அங்க கொஞ்சம் ஹீலிங் எடுத்துட்டு அந்த சென்டர்ல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. தியானம் பண்ணலாம் அங்க. அவங்க ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன்னு சொல்லி தருவாங்க. அது ஃப்ரீ. யார் வேணாலும் போய் கத்துக்கலாம். அப்ப அந்த தியானத்த கொஞ்சம் அங்கேயே உட்கார்ந்து செய்யுங்க. ஏன்னா, அந்த இடத்துக்குன்னு ஒரு எனர்ஜி நல்லாருக்கும். அவங்கள்ட்ட இந்த மாரி அனுமதி கேட்டு கொஞ்சம் அனுமதிப்பாங்க. தாராளமா செய்யலாம். சரிங்களா? அவங்க ஒரு கால டைம் அளவு சொல்லுவாங்க. போயிட்டு வாங்க. இதெல்லாம் தாங்க நம்மள ரெஜுவினேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழி. சும்மா நம்ம வந்து வெறுமனே எப்படி மனச வந்து திடப்படுத்துறதுன்னு சொல்றீங்க? எல்லாருமே அப்போ சித்த பெருமக்களும் வசிஷ்டரும் ஆயிரலாமே! அப்படி இல்ல பார்த்தீங்களா வாழ்க்கை. அதனால இந்த மாரியெல்லாம் சேர்ந்து பண்ணுனா தான் ஒரு காரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பிரியா ஸ்வீட்டி என்ன அவ்வளோ போட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்களுக்கு எப்படி வேலை செய்யும்? ஏன்னா, பெண்களை வந்து காமத்திற்காகவும், பணத்திற்காகவும் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த ஆண்களுக்கு கர்மம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும்? ஏன்னா, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில வந்து ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிறது ஆயிப்போச்சு பார்த்தீங்களா? ஸோ, யாராவது பெரியவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஈஸ்வரி அவங்க சொல்லியிருக்காங்க. கர்மம் அப்படின்னு சொன்னா செயல் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் குடுத்துருக்காங்க. திருப்பி அதுக்கு அவங்க பிரியா ஸ்வீட்டி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா, பெண்கள் மட்டுமே ஆண்களினால் பாதிக்கப்படுகிறார்கள். அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அப்ப இது என்ன பெண்ணினுடைய முந்தைய கர்ம பதிவா அப்படின்ட்டு. அவங்க கேட்குற கேள்வி எதுவும் தவறு கிடையாது. ஒரே ஒரு இது நான் அடிக்கடி காணொளியில சொல்றது. இந்த ஆண் மோசம், பெண் வந்து அப்பாவின்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணத்திலிருந்து வெளிய வந்துருங்க. இது வந்து இன்னைக்கு நேத்திக்கு இல்ல. இது காலங்காலமா அப்படிதான். ஆ பொண்ணும் மோசமானவ இருக்காங்கிறது மனசுல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கணவன், மனைவி திருமணம் செய்து வரும்பொழுது நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் காலம் செல்ல செல்ல அது ஒரு மாதிரி ஆண் ஒரு மாரி குணமாயிடுறான், பொண்ணு ஒரு மாரி குணமாயிடுறா. இப்ப ஆண் என்ன சொல்றான்? இந்த இவள கட்டுனதுக்கு அப்படின்னு ஆண் சொல்றான். பொண்ணு என்ன சொல்றா? இவர கட்டுனதுக்கு அப்படின்னு பொண்ணு சொல்றா. அப்ப இங்க என்ன நடக்குது? ஏன் இந்த வார்த்தை வருது? பொண்ண பொறுத்தவரைக்கும் தான் தான் வந்து ஒரு விக்டிம். தான் தான் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். அந்த ஆம்பளைனால தான் எல்லா பிரச்சனையும் பொண்ணு சொல்லுது அப்படின்னு. ஆம்பளைய பொறுத்தவரைக்கும் தான் தான் விக்டிம். அந்த பொம்பளனால தான் எல்லா பிரச்சனையும். அவள கட்டுனதுனால தான் அப்படின்னு. அப்ப இங்க என்ன நடக்குது? என்னமோ இவங்க 2 பேத்துக்குள்ள நடுவுல வந்து ஒரு பரஸ்பரம் அந்த இடத்துல இல்லாம போச்சு. இவங்க எதிர்பார்த்தது அங்க நடக்கல. அவங்க எதிர்பார்த்தது இங்க நடக்கல. இதுதான் மேட்டர். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தருடைய கண் பார்வையில அடுத்தவங்க தப்பு. அவங்க கண் பார்வையில இவங்க தப்பு. அதனால பெண் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா, ஏன் அந்த ஆம்பளை ஏன் அப்படி ரியாக்ட் பண்றான்? நீ என்ன பண்ணுன அதுக்கு? இந்த காலத்துல இந்த கேள்வி யாருமே கேட்கறது இல்லன்னா பாருங்களேன். அது ஆச்சரியமானது. ஒரு தப்பு அப்படின்னு போய் நின்னோம்னா, "அப்படியா? உடனே அவனுக்கு தண்டனை குடு." ஏன் தப்பு நடந்தது? அ ஒ நீ என்ன பண்ணுன முதல்ல? ஒரு ஒரு ஆண் பெண்ணை அடித்து விட்டான். ஓகே. இயற்கையாகவே ஒரு மோசமான குணம் கொண்ட ஆண்கள் உண்டு தான். இல்லைன்னு சொல்லல. அதேபோல பெண்கள் உண்டே! இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒரு காணொளி பார்த்தேன். அந்த பையன் வந்து லேப்டாப்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்டாட்டிக்கு தெரியாம. அந்த புள்ள என்ன பண்ணுது? இவன போட்டு அடி அடின்னு அடிக்குது. சும்மா. அவன் அவன் உட்காந்துருக்கான். இவன் ஏதாவது கேட்குது. அவன் ஏதாவது பதில் போட்டு அடி அடின்னு அடிக்குது. அடிச்சு போட்டு உடனே ஃபோன் பண்ணி அவங்க அப்பா, அம்மா கிட்ட அழுகுது. என் புருஷன் என்னைய அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இது தினமும் நடந்தனால தான் அவனால டாலரேட் பண்ணிக்க முடியாம, அத லேப்டாப்ல ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விட்டான். பாருடா என்னோட நிலைமை இப்படி தான்டா இருக்கு. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த புள்ளையோட அப்பா, அம்மா இவன் தான் அடிச்சிட்டான்னு சொல்லி, இவன் மேல பிரச்சனை பண்ணி கேஸ் போட்டுரும் அது இதுன்னு சொல்லி இவன பயங்கர தொந்தரவு பண்றாங்க. பொம்பளைங்க இன்னைக்கு உண்டு இப்படி.
இந்த கேரளால இப்போ ஒரு ஆம்பள தற்கொலை பண்ணி செத்து போயிட்டானே, வந்து மீடியால பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ புடிச்சுட்டு, இவன் மேல உரசிக்கிட்டு இருக்கான், கண்ட மாரி கை வச்சுட்டான்னு சொல்லி அவன் அவன் சும்மா தான் நின்னுட்டு இருந்திருக்கான். அவன் செத்தே போயிட்டான் தற்கொலை பண்ணி. ஸோ, அதனால ஒரு 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 ஆள் எப்பவுமே விக்டிமா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம கண் பார்வை அப்படி இருக்கிற போல இருக்கலாம். 2 பேரும் மோசம் தான். ஸோ, இப்ப இந்த மேட்டருக்கு வரேன். இப்ப இயற்கையாகவே அந்த ஒரு மோசமான ஒரு குணம் கொண்ட ஆண்கள் உண்டு. நான் நான் அவங்கள சொல்ல. அப்படியே பெண்களும் உண்டு. அவங்கள உட்டுருவோம். அந்த 2 கேட்டகரி உட்டுருவோம். அவங்க இயற்கையாவே மோசமான ஒரு குணம். அப்படி இல்லைங்க. தங்கமான ஆம்பளைங்க. இல்லையா? அப்படி ஒரு ஒரு பேச்சுக்கு வருவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆம்பள பொண்டாட்டிய புடிச்சு அடிச்சு போட்டான். சரிங்களா? அப்படி ஒரு ஒரு சீன் கற்பனை பண்ணீங்க. அடிச்சு போட்டான். இப்ப இது ஒரு கோர்ட்டுக்கு வருது. ஒரு வக்கீல் அப்படி நின்னு கேட்கிறார். "அப்படியா? பெண்ணை வந்து அடித்து விட்டாயா? சட்டத்தின்படி உனக்கு வந்து இத்தனை இந்த தண்டனை." இன்னைக்கு அப்படிதான் நடக்குது சட்டம். ஆனா, ஒரு நல்ல நீதிபதியா இருந்தா என்ன கேள்வி கேட்கணும்? "அப்படியா அடிச்சானா? நீ என்னம்மா பண்ணுன? என்ன நிகழ்ந்ததும்மா? ஏன் அந்த சூழல் வந்தது? இந்த கணவன் எப்படி?" இப்ப இந்த பொண்ணுகிட்ட கேட்டா அந்த கணவன மோசமாவே தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப அதற்கு சார்ந்த ஆட்களை வந்து இவர்கள் சம்மந்தம் இல்லாம அந்த நீதிபதி தனியா கூப்பிட்டு விசாரிக்கணும். அப்ப அந்த பையன் எப்படி? அந்த புள்ள எப்படி? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க வாழ்க்கைய? என்ன சூழல் அங்க நடக்குது? அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கணும். இதற்கு போலீஸ்காரங்கள அனுப்பி விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்கள இங்க வர வச்சு இந்த நீதிபதி தன் முன்னிலையில கேட்கணும். அரசர்கள் எல்லாம் இப்படிதான் பண்ணுனாங்க. சரிங்களா? அப்ப இந்த மாரி கேட்கும்பொழுது, அப்போ அந்த அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கணும். அப்போ நீ என்ன பண்ண இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் எல்லா இடத்துலயும் வருது. இவன் இப்படிப்பட்ட ஆள் இல்லேன்னு வருது. அப்ப இருந்தும் அவன் அப்படி பண்ணான்னா, அப்ப நீ என்ன பண்ணுன அங்க? புள்ளைக என்னைக்குமே வந்து டைரக்ட்டா ஒரு ஆம்பளைய அட்டாக் பண்ணவே பண்ணாது. பண்ண முடியாது. ஏன்னா உடல்ல பலம் இல்ல. சரிங்களா? ஆம்பள திமிறிட்டான்னா அந்த புள்ளனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ உடல்ல பலம் இல்ல. அப்போ பொண்ணுங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா, சைக்காலஜிக்கலா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். மனதளவுல பாதிப்ப உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது பெண்களினுடைய ஒரு ஒரு விஷத்தன்மையான ஒரு குணம். இத இத சொல்லிட்டோம்னா உடனே எதிரி ஆயிருவாங்க. நான் எல்லார் கண்ணுக்கு எதிரி ஆயிருவேன். ஆனா அதான் உண்மை. இது எவ்வளவு நாள் தான் ஒரு சைக்காலஜிக்கல் டார்ச்சர ஒருத்தனால தாங்க முடியும்? நான் அன்னைக்கு ஒரு தடவ சொன்னேன்ல, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு இது நடந்ததுன்னு. ஒரு தங்கமான மனுஷன். அன்னைக்கு பொண்டாட்டிய புடிச்சு 4 சாத்து சாத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் அவரு சொன்ன ஒரு லிஸ்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், "இவன் இப்படி பண்றான் என்னைய 3 மாசமா நான் இங்க நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் வாழ்க்கையில" அப்படின்னு சொல்லி. கே கேட்டவங்களுக்கெல்லாம், "ஐய்யய்யோ! பாவம் அந்த புள்ளைய போட்டு அடிச்சு போட்டானே" அப்படின்னு எல்லாரும் சொன்னவங்க, அவரு என்னன்னா ஒரு 4 செவுத்துக்குள்ள நடக்கிறத உங்க வீட்டுக்குள்ள பேசுற சத்தம் வெளியெல்லாம் கேட்குது. அவரு சொல்றாரு, "இவ இப்படியெல்லாம் பண்றா, என்கூட பேச மாட்டேங்கிறா. நான் வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வரேன் காலையிலருந்து. வீட்டுக்கு வந்தா முகம் குடுத்து பேச மாட்டேங்கிறா என்கூட. நான் என்னுடைய கஷ்டத்த யாருகிட்ட போய் சொல்லுவேன்? என்னைய மதிக்கிறதே இல்ல. நான் யாருக்காக புலம்புறாரு அவரு. கத்தி பேசுறாரு அவரு. அவங்க அம்மாட்ட சொல்றாரு, "என்னைய குடிகாரங்கிறா. நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. என்னைய தப்பா பேசுறா." இதெல்லாம் சொல்றாரு. சைக்காலஜிக்கல் அட்டாக். அந்த சூழல்ல அவனால முடியவே முடியாம கடைசியா அவனோடது பேசாம இருக்கிறியா? நான் அப்படி இல்லன்னு போட்டு சாத்துறது தான் ஒரே வழியா இருக்கும். இத நம்ம பண்றது இல்லையா? குழந்தைகள புடிச்சு பின்னு பொளக்குறோமே. ஏன்? அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் போம்போது அதுதான் ஒரே இதா இருக்கு. பேசாம இரு அப்படிங்கிறதுக்கு. இத விசாரிக்கணும். அப்போ உண்மையான தப்பு செஞ்ச கல்பிரிட் இங்க யாரு? பொம்பள தான். ஆனா பொம்பளைட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த பொம்பளையோட கதை எப்பவுமே தன்ன சார்ந்து மட்டுமே இருந்துகிட்டே இருக்கும். இத நம்ம எங்க அழகா பார்க்கலாம் தெரியுமா? ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி சொல்றேன். நம்ம அம்மாக்கள் கிட்ட பார்க்கலாம். அம்மாக்களுடைய கதையில என்னைக்குமே அம்மா மட்டும் தான் விக்டிம். பாதிக்கப்படக்கூடியவங்க. அப்பா தான் இருக்கிறதுலயே மோசமான ஒரு ஆள். அம்மாக்களினுடைய கதையில அத ரொம்ப அழகா பார்க்கலாம். நீ என்ன பண்ணுனேன்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கங்களேன், அம்மாவனுடைய கதையில நாமளும் மோசமான ஒரு ஆளா மாறிடுவோம். அப்பாவுனுடைய கேட்டகரில நம்மள கொண்டு போய் சேர்த்திருவாங்க. அம்மா பாதிக்கப்படக்கூடியதுக்கு நாமளும் ஒரு ஆளா மாறிடுவோம். இது இது நிதர்சனமா எல்லா வீட்லயுமே நடக்கும். கேள்வி கேட்டு பாருங்களேன். "அப்பா அப்படி நடந்துக்கிறாரா? நீ என்ன பண்ணுன?" அப்படின்னு கேள்வி தொடர்ந்து கேட்டுட்டே பாருங்களேன். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அப்போ இந்த இந்த பெண்மணி சொல்லக்கூடியது அப்படிங்கிறது அங்க என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. அவங்க ஏன் வந்து அந்த ஆண்கள் அவங்க பொதுவாவே சொல்லிட்டாங்க. ஆண்கள் காமத்திற்கும், பணத்திற்கும் மட்டும். அவங்க யாருகிட்ட போய் சிக்குனாங்களோ அது எனக்கு தெரியல. இவங்க யார நம்பிட்டு போனாங்களோ அது எனக்கு தெரியாது. இது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். காமனான ஒரு கேள்விக்கு நான் காமனா தான் பதில் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அதனால அவங்க பொதுப்படையாக ஆண்கள்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. ஆண்கள் எல்லாருமே காமத்திற்காகவும், பணத்திற்காகவும் ஈடுபட்டு கொண்டிருக்க தான் இருக்கிறாங்கன்னா, என்னுடைய தகப்பன் போல ஒரு உன்னதமான ஒரு மனிதன் இல்லேன்னு ஒரு பொண்ணு சொல்றான்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. என் காதலன் போல், என் கணவன் போல் நேர்மையானவன் கிடையாதுன்னு ஒரு பெண் உ நம்பிக்கையோட சொல்றான்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப நிஜமாலுமே நல்ல ஆம்பளைங்க உண்டு. அன்னைக்கு அன்னைக்கு ஒரு ஒரு இது வீடியோ. ஒரு பொண்ணு Instagramல அந்த ரீல்ஸ் ஒண்ணு போட்டிருந்தது.
ரொம்ப இந்த படத்தில ஏதோ வரக்கூடிய ஒரு சீன் ஒண்ணு போட்டு, ரொம்ப உன்னதமான ஒரு ஆண்மகனுடைய ஒரு வேடத்தோட இருக்கக்கூடியது. அப்ப அந்த பொண்ணு கேட்கிறா, "இதுபோல ஒரு ஆடவனும் இந்த உலகில் உண்டோ?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போடுற மாரி அந்த ஒரு ரீல்ஸ். கீழ கமெண்ட், "உன்னுடைய பிளாக் லிஸ்ட் போய் பாரு. அவனுங்க பூரா அங்க தான் இருப்பானுங்க" அப்படின்ட்டு. சரிங்களா? அதனால வாழ்க்கை அப்படி போகுது. புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஏதோ வாழ்றோம் வாழ்க்கைய. நான் என்னைக்குமே என்னுடைய கதையில நான் யோக்கியங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆணுக்கும் சரி, பொண்ணுக்கும் சரி இருந்துகிட்டே இருந்துன்னு வச்சுக்கங்களேன், முன்னேறவே மாட்டோம் வாழ்க்கையில. கஷ்டம். எஸ்டிவி பக்தி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆம் அவருக்கு இரு வேறுபட்ட மனம் அப்படிங்கிறது இருக்காம். ஒரு மனம் என்ன சொல்லுது, கடவுள் மீது கொண்ட அ கடவுள் மீது பற்று கொண்டு இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்ல அவருக்கு. சரிங்களா? இதுல இறைவனை துதிபாடுவதோ, அல்லது மதச்சடங்குகளால் அ நம்பற்றது மதச்சடங்குகள்ல வந்து அவருக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே ஆன்ம தேடல் மட்டும் தான் இருக்கிறது. இது சரியா? தப்பா? அது உங்க விருப்பம் தானே. சரியா? தப்பான்னு என்கிட்ட கேட்கறது என்ன? அதுவும் ஆன்ம தேடலையும் எதை தேட வேண்டும் அப்படிங்கிறது விளங்கல. ஓ! ஆனா ஒன்றில் தெளிவாக இருக்கிறேன். இந்த மத சம்பிரதாய சடங்குகள் அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்டவையே தவிர, இறைவனால் உருவாக்கப்பட்டது அல்ல. அதனால் இதன் மீது பெரிய பற்று எதுவும் இல்லை. எதை நோக்கி என்னுடைய ஆன்ம பயணம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். மனிதனால் உண்டாக்கப்பட்டது தான் மத சடங்கு, சம்பிரதாயங்கள். சடங்கு, சம்பிரதாயங்கள் மனிதனால் உண்டாக்கப்பட்டது ஏன்? அவனுடைய தேவைக்காக. இந்த உடல் ஒரு மாதிரி முன்னாடி எல்லாம் இவ்வளோ நேரம் பதில் சொன்னோம் தெரியுமா? கோயிலுக்கு ஏன் போணும்? சக்தி உடல் சீராகும். நம்ம ஏன் வந்து ஒரு தியானத்தில அமரணும்? உடலும், சக்தி உடல் 2ம் சீராகும். ஏன் இறைவனிடம் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும்? ஆன்ம வளர்ச்சி ஏற்படும். அப்ப எனக்கு அது ஒரு பாயிண்ட். அது எனக்கு ஒரு ஸ்பேஸு. நான் அங்க போய் ஏன் ஊதுபத்தி பத்த வைக்கணும்? நான் ஏன் வூட்லயே ஊதுபத்தி பத்த வைக்கணும்? நான் ஏன் சாம்பிராணி போடணும்? கிருமி நாசினி. நான் ஏன் சாணி போட்டு மொழுகணும்? கிருமி நாசினி. அது இன்னைக்கு பிளாஸ்டிக் திங்கிற மாட்டினுடைய சாணிய சொல்ல முடியாது. நல்லபடியா புல்லு, பூண்டு அந்த ஏதாவது இதுக்கு பேர் என்ன? அந்த இது தானிய இதெல்லாம் சாப்பிடுறது. மூலிகை செடிகள் அப்படிப்பட்ட மாடு. இன்னைக்கு குப்பை மேயிற மாட்டினுடைய சாணி எடுத்துட்டு வந்தா நாரத்தான் செய்யும். மாட்டினுடைய சாணி வந்து இந்த மாரி இலைதழைகள் சாப்பிட்றது நாராது. இதெல்லாம் ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கைய வாழ்ந்தவங்களுக்கு நான் என்ன சொல்றேங்கிறது புரியும். இன்னைக்கு எத்தன பேத்துக்கு இது புரியும்னு தெரியல. சரிங்களா? அது ஒரு வகையான கிருமிநாசினி. மஞ்சள் தெளிக்க வேண்டும். கிருமிநாசினி இல்லையா? தவிர ஏன் அந்த மணி அடிக்கணும்? புலனடக்கம், செவி ஒடுங்கும். மணி வந்து ஒரு வகையான உலோக கலப்பினால் சேர்ந்தது. அதிலிருந்து ஏற்படக்கூடிய ஒளி நம்மை அப்படியே ஆசுவாசப்படுத்தி நிறுத்தும்னு இன்னைக்கு மேலை நாட்டவர்களே சொல்றாங்களே! இப்ப ஏன் எல்லா கலாச்சாரத்திலயும் இந்த மணி அடிக்கிற பழக்கம் இருக்கு? இல்லைங்களா? மனிதனால் உண்டாக்கப்பட்டது இறைவனுடைய ஒரு திருநாமத்தையும், ஒரு திருவுருவத்தையும் காட்டி இது சாமிக்காக செய்யணும். சாமிக்கெல்லாம் இது தேவையில்ல. நம்ம தேவைக்காக தான் அது தேவ. அதனால மத சடங்கு சம்பிரதாயங்களை புறக்கணிப்போம். கருப்பு சட்டைய போட்டு என்ன வேணாலும் பேசலாங்க. அவங்க வூட்டுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. எத்தனையோ வீடியோ இருக்கு. சரிங்களா? வெளிய வந்து ஓட்டு வாங்குறதுக்கு என்ன வேணாலும் பேசலாம். அவன் 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 என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உள்ள போய் பார்த்தா தான் உண்மை தெரியும். குட்டு வெளிய வந்துரும். சரிங்களா? மனிதனுடைய தேவைக்காக தான் இந்த சடங்கு சம்பிரதாயம் இருக்கு. செஞ்சா நல்லா இருப்ப. செய்யலைன்னா என்ன நடக்குதோ அது நடக்கும். அப்படின்னு ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எல்லா ஆன்மீகவாதியும் ஆன்மீகத்த பின்பற்றுறான். திடீர்னு ஆன்மீகவாதி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் நாத்திகவாதியா இருப்பான். இந்த நாத்திகவாதிய பூரா இதெல்லாம் எதுக்கு, எதுக்கு, எதுக்குன்னு கேள்வி கேட்டு, ஓ! இதுக்கு தான், இதுக்கு தான், இதுக்குன்னு பதில் தெரிஞ்சுன்னா, அவன் நேரா அப்படியே உள்ள வந்துருவான் ஆன்மீகத்துக்குள்ள. கேள்வி கேட்டு பதில் தெரியணும். எடுத்தோன்னயே இதெல்லாம் தவறு. புராணங்கள் படிப்பது கூடாது. ஆரிய இட்டு கதை. எத்தன புராணம் படிச்ச நீயி? இங்க எல்லாம் எடு பார்க்கலாம். ஆமா, அதில ஒரு சிலது மறைபொருளா இருக்க தான் செய்யுது. ஏன் மறைச்சு சொல்லக்கூடாது? உன்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டு, அத நீ ஏதாவது ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடா அட்வான்டேஜ் எடுத்து பிறர துன்பப்படுத்துனேன்னா, மறைச்சு சொல்ல தான் செய்வான். A+B ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டூ 2ABன்னு படிச்சு, இப்ப வரைக்கும் உனக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. ஏன் படிச்ச? அது மட்டும் சரின்னு ஒத்துக்கிற? ஐன்ஸ்டைன் கோட்பாடு, நியூட்டனின் விதி, இதெல்லாம் எங்க பயன்படுது? பயன்படல. அத மட்டும் நம்பிக்கையோட படிக்கிறீங்க. அது ஐன்ஸ்டைன் தான் சொன்னாங்கன்னு தெரியுமா? இருக்கிற பூரா சயின்டிஸ்ட்ல 3/4 பேர் யூதங்க தான். அது தெரியுமா? அவன் சொல்றதெல்லாம் பூரா உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? புரோட்டான் இஸ் பாசிட்டிவ், எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ். குவாண்டம்ல போனா எலக்ட்ரான் தான் பாசிட்டிவ், புரோட்டான் நெகட்டிவ்ங்கிறான். இப்ப புதுசா சொல்லியிருக்கான். இத்தன நாள் படிச்சது பூரா தப்பு அப்போ.
நமக்கு ஆட்டம் அப்படின்னா நடுவுல ஒண்ணு இருக்கு. ஏதோ இந்த சூரிய குடும்பத்த சுத்துற மாரி சுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அத மாத்திட்டான். தேர் இஸ் ஒன்லி எலக்ட்ரான் கிளவுட் இந்த மாரி ஒரு ஆர்பிட்டல்லாம் இல்லன்ட்டான். இதெல்லாம் நம்புறீங்க? ஏன் மத அடிப்படையிலான விஷயங்கள் எல்லாம் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏன்னா, அது வந்து மூட நம்பிக்கைன்னு ஒரு கொஞ்ச காலமா ஒரு குரூப் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கு. அத நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா, நானும் ஏன்னு கேள்வி கேட்கல. நான் கேள்வி கேட்கறதுக்கு முற்பட்டாலும் எனக்கு பதில் சொன்னவங்களுக்கு தெரியல. அதனால சொல்றத செய் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இந்த அதிகாரமெல்லாம் தோணி இருக்கிற வரைக்கும் நம்ம கேட்டு செஞ்சோம். பின்ன நமக்கு ஒரு பலம் வரும்பொழுது, ஏன்னு கேட்டோம் தெரியல. அதனால எல்லாமே மூட நம்பிக்கைன்ட்டோம். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன் நமக்கு போய் தேடிக்கிறதுக்கு நமக்கு அறிவு ஆண்டவன் குடுத்து தானே அனுப்பிச்சிருக்குது. அது தேட போணுமே. இப்ப இது எல்லாமே எங்க கொண்டு போய் நிறுத்துது? என்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும், மன ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக வச்சிருக்கு. இது எங்க கொண்டு போகுது? ஆன்ம தேடலுக்கு தான் போகுது. ஓஷோ அவருடைய மறைந்திருக்கும் உண்மைகள்ல ரொம்ப அழகா சொல்றாரு. இறைவனை வேண்டும் பொழுது, உருவமே இல்லாத, தன்மை இல்லாத இறைவன, "பாருப்பா அப்படி வேண்டுப்பா. இத பாரு இங்கெல்லாம் சாமி இருக்குப்பா. எல்லாத்தையும் கும்பிடுப்பா. எல்லாம் சாமி தான்." "என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எங்கடா இருக்குது?" அப்படின்னு கேட்பான். அப்ப உனக்கு ஒரு ஒன் பாயிண்டட்னஸ் ஃபோக்கஸ் வேணும். வள்ளலார் சொல்றார் இல்லையா? எதையாவது ஒரு பொருளின் மீது கவனத்தை வைங்கிறார். ஏன் அந்த பொருள் சாமிக்குன்னு ஒரு உருவத்த வச்சு, ஏதோ என்னோட ஒரு ஹையர் பவருங்க. அவங்கள்ட்ட போனா எல்லா காரியம் நடக்குங்க. நான் அதுக்கேத்த மாரி ஒரு ஸ்பெஷல் பெட்டிஷன் போட்டு வரக்கு தான் பொறுப்பு. போங்களேன்! இப்ப என்ன ஆயிறப்போது? அந்த மணி அடிச்சா புலன் இதுக்கு இதாகுது. நல்ல நறுமணம், மலர்கள் வாசனை இப்ப எல்லாம் வேலை கம்மியா இருக்குன்னு அரளிப்பூவ எடுத்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாக வேண்டியது போய். வாசனையான மலர்களை கொடுக்க வேண்டும். அரளி யாருக்கு குடுக்கணும், எப்ப குடுக்கணும்னு கணக்கு இருக்கு. அதெல்லாம் போர்க்கடவுள்களுக்கு குடுப்பது. முருகனுக்கு கொண்டு போய் அரளி சாத்துவாங்க. அவரு வேலும் கம்போட நின்னுகிட்டு இருக்காரு. அவருக்கு போய் அரளி போட்டா ஒரு நியாயம் இருக்குது. நம்ம அப்படியே இதோட அப்படியே இருக்கக்கூடிய அளவுல நறுமணம் தான் வேணும். நம்மள பீஸ்ஃபுல்லா ஆக்கணும். ஏன் பெண்கள் வந்து நறுமணம் மிக்க மலர்களை வந்து சூடிக் கொள்ளுகிறார்கள்? கணவனை ஈர்ப்பதற்காக. இது 1. இன்னொன்னு அவங்களுடைய பாடியில ஹார்மோனல் சேஞ்ச் ப்ராப்பரா வச்சிருக்குங்கிறது 2. சரிங்களா? அப்ப இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் புலனை அடக்குவதற்காகவும் ஒரு பூ வேலை செய்யும். புலனுணர்வுகளை தூண்டுவதற்காகவும் ஒரு பூ வேலை செய்யும். ஆனா, புலனுணர்வுகளை தூண்டுவதற்குண்டான அதே மலர கோவில்களுக்கு செல்லும் பொழுது அந்த புலனுணர்வு வந்து தூண்டப் பெறாதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கோயிலினுடைய அமைப்பு அந்த மாதிரி. கோவிலினுடைய அமைப்பு அந்த மாதிரி. பட் இருந்தாலுமே, நம்ம ரொம்ப அழகா ஆடம்பரமா போம்பொழுது யாருடைய கண்ணும் கவரத்தான் செய்யும். அதனால தான் கோவிலுக்கு செல்லும் பொழுது எளிமையாக செல்லுங்கள். இங்க இங்க டோர் வச்சு, இங்க ஜன்னல் வச்சு, அப்படி போகாதீங்க. அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். அதனால மத, சடங்கு, சம்பிரதாயங்கள் மனிதனுக்காக தான் கொடுக்கப்பட்டது. மனிதன் தான் உண்டு பண்ணான். உண்டு பண்ணவர்கள் பெரியவர்கள். இந்த மாரி ஏன், எதுக்குன்னு தெரிஞ்சு அந்த ஒரு இத பண்ணவங்க. நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் அது எல்லாமே நமக்கு தெரியும். அத செய்யணும். செய்யாம இருக்க முடியாது. செய்யாம இருக்கக்கூடாது. நமக்கு விடை தெரியல அப்படிங்கிறதுக்காக அது முட்டாள்தனம் கிடையாது. நான் தான் முட்டாள். எனக்கு எனக்கு தான் விடை தெரியல. அப்ப அது விடை தெரியும் பொழுது நான் புத்திசாலி ஆயிறப்போறேன். அதற்கப்புறம் ஊன்றி செய்வோமா? அதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இது 1. அப்புறம் அடுத்து என்ன கேட்டாரு? எதை நோக்கி போறது? அதான் தன் இறையை நோக்கி தான் போணும். ஆன்ம விழிப்ப நோக்கி தான் போணும். அதற்கு என்ன வழி? மௌனம் தான் ஒரே வழி. மௌனம் உடனே அடைஞ்சிற முடியுமா? முடியாது. ஆத்ம விசாரம் பண்ணணும். இதற்கு கோவில்கள் உதவி செய்யும். இந்த பூஜை புனஸ்காரங்கள் உதவி செய்யும். பற்று கொண்டு இருக்கக்கூடாது. பூஜை செஞ்சா நடக்கும். யாக வேள்வி செஞ்சா நடக்கும். யாரோ ஒருத்தருக்கு நம்மளுக்கு வந்து இது அப்படியாயிரு, இப்படியாயிருன்னு சொல்றதுனால நடக்க போறதில்ல. அது எனக்கே நடக்கும். பகவத்கீதையில கண்ணபிரான் சொல்றார்ல, "யாகம், வேள்விங்கிறதெல்லாம் உனக்குள்ள செய்வது" அப்படிங்கிறார். இதெல்லாம் ஏதுவான காரணிகள். நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஏதுவான காரணிகள். ஹெல்பிங் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே. அதற்கு ஏற்றாற்போல நம்ம நடந்துக்கும்போது மாற்றம் ஏற்பட போகுது. அவ்வளோதானே! சரிங்களா? ஆன்ம முன்னேற்றத்திற்கு இதெல்லாம் ஒரு துணை. கண்டிப்பாக அவசியம். அவருடைய மற்றொரு மனதையும் சொல்லுகிறார். இந்த எண்ணங்களில் நான் மிகப்பெரிய ஆ ஆளுமையாக வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கும். பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போல. இப்படி இருவட்ட மனங்களுக்கு இடையே நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இதனால் எதுவும் செய்யாமல் அமைதியாக பொழுதை கழிக்கிறேன். ஆனால் மகிழ்ச்சியாகவே உள்ளேன். என்னுடைய பயணம் எதை நோக்கி இருக்க வேண்டும். வெட்டியா இருக்கிறார். அத தான் அவர் இவ்வளோ தூரம் இழுத்து இழுத்து சொல்லிட்டு இருக்கார். அப்படி இருப்பதனால ஒரு பயனும் கிடையாது. எந்த ஆன்மீகமும் நம்மள வெட்டியா இருக்க சொல்லல. போய் பொழப்பு என்னமோ பொழப்பு ஒழுக்கமா பாரு. ஆனா பொழப்பு மீது பற்று வச்சுட்டு இது இப்படிதான் அப்படின்னு நான் 2வது அழிச்சு எல்லாத்துலயும் ஆளுமை செலுத்தினா, அப்ப அதுதான் உங்களுக்கு விருப்பம்னா, இந்த உலக வாழ்வின் மீது எனக்கு பற்று இருக்கு அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் அந்த எண்ணத்துக்காகவாது நேர்மையா தான் நடந்துக்கங்களேன். ஏன் வந்து இங்கேயும் போலியா இருந்துட்டு, அங்கேயும் போலியா இருந்துட்டு,
ஞானி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனாருங்க. ஏங்க ஞானிக்கு வந்து இயற்கையாகவே இந்த உலக வாழ்வின் மீது பற்று கிடையாதுங்க. அதனால அவர் அப்படி ஒரு தன்மையில இருக்கிறார். அவருக்கு அது மேல புடிக்கல. அவர் வேற ஒரு நிலையில இருக்கிறார். எனக்கு இது புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நான் இந்த பகுதியில இருந்துட்டு போறேனே. இப்ப இந்த டிராவலிங் கேப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் குழப்பம். அப்ப இங்க ஒரு கால் இருக்கு, இங்க ஒரு கால் இருக்கும். ஆமா இருக்க தான் செய்யும். அப்ப நான் இதையும் ஒத்துக்கணும். இந்த உலக வாழ்வின் மீது எனக்கு பற்று இருக்குங்கிறதையும் நான் ஒத்துக்கணும். ஆனா, இதெல்லாம் நிலையில்லாததுங்கன்னு ஆன்மீகம் சொல்லுது. அதையும் நான் ஒத்துக்கணும். அப்ப இத நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகறதுக்கு நான் பழகிக்கணும். எனக்கு ஆசை இருக்கா? ஆமா இருக்கு. கிடைச்சா சந்தோஷமா இருப்பியா? கண்டிப்பா இருப்பேன். கிடைக்கலன்னா வருத்தப்படக்கூடாது. இருக்கிறதுல மகிழ்ச்சி அடையணும். ஆனா, நான் எனக்கு என்னத்த நோக்கி போகணுமோ, அத நோக்கி நான் போறேன். ஆனா, இருப்பதுல நான் மகிழ்ச்சி அடையறேன். ஆனா, எனக்கு வேணுங்கிறத நோக்கியும் போறேன். அப்ப என்னுடைய மகிழ்ச்சிக்கு என்னைக்குமே பங்கம் வரவே வராது. அப்போ ஒண்ணு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலைன்னாலும் சரி, நான் நிம்மதியா இருக்கிறது இருப்பேன். அப்போ இந்த உலக வாழ்வு வந்து அப்படியே டிராவல் ஒரு பூரணமான ஒரு இதுக்கு வந்துருவோம். இது ஒரே பிறப்புல நடக்கலாம். அடுத்து 2, 3 பிறப்பு தாண்டியும் நடக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். இது வைராக்கியத்த பொறுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால முதல்ல நேர்ம தாங்க முக்கியம். யாருக்கு நேர்மை? எனக்கு நான் நேர்மையா இருந்தேன்னா போதும். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். சரிங்களா? மியூசிக் ஃபார் கிறிஸ் அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த போன ஒரு வீடியோல ராகத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனை மட்டும். அதில என்ன ராகம்னு அந்த வார்த்தை பயன்படுத்தவில்லை. என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய ரகுராம் ஐயா கூட அந்த ராஜயோகம் பாட்காஸ்ட் வரும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். நான் அதுக்காக உங்கள பாட்காஸ்ட் பார்க்க வரைக்கும் காக்க வைக்க போறதில்ல. அது என்னன்னு சொல்லிர்றேன். அதில ஐயா வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த ராகம்ங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன இதுன்னா, எதையாவது ஒன்றின் மீது சாயக்கூடிய மனோநிலை வந்தாலே அதற்கு பேர் ராகம். அப்படின்னு என்ன? சைவம் தான் எல்லாமே. வைணவம் தான் எல்லாமே. இது வந்து பற்று. சரிங்களா? சைவம் தான் எல்லாமே. வைணவம் தான் எல்லாமே. இது பற்று. இந்த ராகம்ங்கிறது பற்று படுமோசம். சரிங்களா? இந்த ராகங்கிறது பற்றக்கூட வேண்டாம். நம்மளுடைய பிறப்பிற்கு நம்மை உட்படுத்தி நம்மை தள்ளக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகள்ல ராகம்ங்கிறது ஒண்ணு. ராகத்வேஷம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த வேற்றுமை பாப்ப துவேஷம்ங்கிறேன். அப்போ இந்த ராகம்ங்கிறது என்னன்னா, பற்று அளவுக்கே போக வேண்டாம். சைவமா? அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. நடுநிலையில எல்லாம் இறை. எல்லாமே ஒண்ணு தான்னு சொல்லக்கூடியது அந்த நடுநிலையாக இருப்பது. அது இல்லாம சைவமா? ஓ! அப்படியா? இந்த பக்கம் நல்லா இருக்கும் போல இருக்கே. மாட்டிட்டான். அவன் அங்கேயே மாட்டிட்டான். அந்த லேசா அப்படி சாயறான் பாருங்க. அங்கேயே அவன் மாட்டிட்டான்னு அர்த்தம். சின்ன அந்த அந்த பேலன்ஸ் மிஸ் ஆச்சுனாலே அப்படி இப்படி 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 இப்படின்ருவான். மாட்டிருவான். அதுக்கு பேரு தான் ராகம். அந்த அளவுக்கு கூட நம்மளுடைய மனமானது அசைவுறாது எல்லாம் இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோக்கோடவே நாம் பயணிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சத்தியம். அதன்பால் தான் நாம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றது தான் அந்த காணொளியினுடைய ஒரு முக்கியமான அம்சம். ஆல்ரைட். ஸோ இதற்கப்புறம் வந்து நம்ம மஞ்சுளா மேடம், அப்புறம் ஸ்வீட் ட்ரீம்ஸ், அப்புறம் நவீன் இன்ஃபென்ட் தம்பி ஒரு 15 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நான் இன்னொரு 1 மணி நேரம் பேச வேண்டியதா போயிரும். வேண்டாம். அப்புறம் அதுவே ஒரு பாட்காஸ்ட் போட்ட மாரி ஆயிரும். வேண்டாம். இதோட இன்னைக்கு உண்டான காணொளிய நம்ம முடிச்சுக்குவோம். இத வந்து அடுத்த காணொளியில் நம்ம வந்து அவர்களுடைய கேள்விகள் அப்படியே அடுத்து தொடர்ந்து அப்படி பார்ப்போம். ஸோ இதான் வந்து இன்னைக்கு உண்டான கேள்விகளும், அதற்குண்டான பதில்களும். பிடித்திருந்திருக்கும். ஒரு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆ பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரைட். ஸோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான காணொளியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க நித்திலன் தண்டபாணி. நன்றி.